அனைவருக்கும் வணக்கம். NHPC லிமிடெட்ல சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் ஓப்பனிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஆட்டோகேட் தெரிஞ்சவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க டீட்டில் போய் பார்க்கலாம். நேஷனல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். ஸோ இங்கே வந்து 70% ஆஃப் கம்பெனி வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கிறது கவர்மெண்ட் தான். இந்தியாவிலே இது ஒரு பிக்கஸ்ட் ஹைட்ரோ பவர் கம்பெனி. ஸோ இங்கே மேஜராக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்ரோ பவர் பிளான்ட்டை வந்து டிசைன், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஆப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஜாப் பொசிஷன் அப்படின்னா சிவில் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலுக்கு ஜூனியர் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு பொசிஷனுக்கு தான் வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. ஸோ இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னா September 1, 2020 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனல் டேட் பார்த்தீங்கன்னா September 30, 2021. ஸோ அதுக்குள்ளே வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஜூனியர் சிவில் இன்ஜினியர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 68 வேகன்சிஸ் இருக்குது. கவர்மெண்ட் ரெகனைஸ்டு பண்ண இன்ஸ்டியூட்டில் ஃபுல் டைம் ரெகுலர் கம்ப்ளீட் பண்ண டிப்ளமோ கேண்டிடேட்டாக இருக்கணும். மினிமம் வந்து 60% மார்க் எடுத்துருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஈக்குவலன்ட் கிரேட் எடுத்துருக்கணும். ஸோ இதான் வந்து சேலரி ரேஞ்சஸ். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 30 இருக்கணும். ஆட்டோகேட் உள்ளவங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியருக்கும் அதே மாதிரி தான் 34 வேகன்சிஸ் இருக்குது. அதே மாதிரி டிப்ளமோ 60% ஆஃப் கிரேட் எடுக்கணும். தென் சேலரி ரேஞ்சஸ், ஏஜ் 30. ஸோ இவங்களும் வந்து ஆட்டோகேட் படிச்சிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தென் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல் பார்த்தீங்கன்னா 31 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இவங்களும் டிப்ளமோ கேண்டிடேட், 60% மார்க் அண்ட் சேலரி ரேஞ்சஸ், ஏஜ் வந்து மேக்ஸிமம் 30. ஆட்டோகேட் உள்ளவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தோன்னா ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் சென்டர் மொத்தம் ஜெனரல் சிட்டிஸில் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. தென் 30 வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் தான். ஸோ இந்த கேட்டகரியில் உள்ள பர்சன் மட்டும் 140 கொஸ்டின் வந்து கன்சர்ன் டிசிப்ளின் மற்றவங்களும் 30 தான். ஸோ இங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் வந்து கேரியர் அப்படின்ற ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் வரும். அதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் டவுட்ஸ் இருந்தால் இந்த ஹெல்ப் டெஸ்க் மெயில் ஆர் ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட்லாம் கொஞ்சம் ஸ்டாண்ட் காப்பி எடுத்து வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.